நம்ம ஸ்கூல் சுத்தி வந்துருக்குமா? டேய் என்னடா புதுசா கேக்குற? உங்க ஸ்கூல்டா, போய் பாருடா. ஹலோ காய்ஸ், அசர் காலேஜ் அக்குரனையில் இருக்கிறேன். இது நான் படித்த ஸ்கூல். இது அக்குரனையில அதே போல கெண்டியில ஸ்ரீலங்காலேயே நல்ல பாப்புலரான ஸ்கூல் உண்டு. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்கெட் பால் ஆடினா இதை நான் பாஸ்கெட் பாலையும் கையில் வச்சு பேசிக்கிறேன். இங்கே என்னன்னு சொன்னால் டெக்னோவேஷன் சொல்லி ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று செய்கிறாங்க. ஸ்கூல் லெவலில் பெரிய லெவலில் செய்கிறாங்க. இந்த எக்ஸிபிஷன் என்னன்னு சொன்னால் ஜனவரி 29ஆம் தேதி 30ஆம் தேதி, அதாவது நாளைக்கு நாளடிக்கு நடக்க போகுது. காலையில் 8:30 ஈவினிங் 3:30 வரை காட்டு. இதுல என்னன்னு சொன்னால் 29ஆம் தேதி நடக்கிறது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும். 30ஆம் தேதி நடக்க போறது தான் பப்ளிக்ஸ்க்கு ஓப்பனா செய்யறாங்க. வெளியாக்களுக்கு வரையிலும், வெல் விஷர்ஸ்க்கு வரையிலும், பேரண்ட்ஸ்க்கு வரையிலும், வெளியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வரையிலும் உங்களுக்கு வந்து இங்க வந்து பார்க்கணும். காலையில 8:30 ஈவினிங் 3:30 வரை காட்டி நடக்கும். இதெல்லாம் வந்து வெஹிக்கிள் செக்ஷன் தான். இது ஃபுல்லாவே மெக்கானிக்கல் சைட்ல எல்லாம் பார்ட்ஸ் தான் இதுதான் ஐட்டம் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அது இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னு சொன்னால் இது ஒரு வெஹிக்கிள்ட உள்ளுக்குள்ள அந்த மெக்கானிக்கல் லைட் ஐட்டம், ஹோன்ஸ், அதெல்லாம் இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. பார்த்தோன்னு சொன்னா இது லைட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்க்கணும். அதே போல இது ஹோன் இவனோட வச்சுக்கிறாங்க. சிவில் இன்ஜினியரிங்ல சிவில் ஒரு எப்படி ஒர்க் ஆகும், எப்படி அதை உங்களுக்கு என்ன மாதிரி போடுறது, என்ன மாதிரி ஃபவுண்டேஷன் போடுறது. அது பயோகெமிஸ்ட்ரியில போய் பார்ப்போம். என்னது இதுல பயோகெமிஸ்ட்ரியில இங்க வந்து எல்லாம் ஃபுட் ப்ரொடக்ஷன் சைட்ல எல்லாம் மெஷினரிஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. யோகட் செய்யறது, அதே போல இங்க சொசேஜ் ஐட்டம் செய்யறது, மைக்ரோவேவ் அவன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. அது மாதிரி இவனோட இன்னொரு காரணம் இது வந்து ஒப்ஸ்டக்கல் அவாய்டிங் கார்னு சொல்றாங்க. அதாவது ஒப்ஸ்டக்கல் என்ன மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை அவாய்ட் பண்ணி அடுத்த சைட் போகும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த கார் ஏஐ டெக்னாலஜி வச்சு தான் செஞ்சுக்கிறாங்க. இதுல கையை வச்சுன்னு சொன்னால் இது ஒப்ஸ்டக்கல் வச்சதுனால அடுத்த சைடுக்கு டேர்ன் ஆகும். இது அப்படி ஒரு டெக்னாலஜி சைடுல தான் எலக்ட்ரிக் டிவைஸை செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஆர்டினோ ப்ரோக்ராமிங் காஸ்ட் சிஸ்டம்னு செஞ்சுக்கிறாங்க. இது வந்து இவங்க நாளைக்கு செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு கேமிங் ஒன் மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. கார் ஒரு கிளேஷ் மாதிரி செஞ்சுருக்காங்க. இது இந்த எப்பல வந்து நாங்கள் மூவ் பண்ண சொல்ல மூவ் ஆகும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிதான் இப்படி வரும். இந்த காசு வந்து என்னன்னு சொன்னால் இதெல்லாம் ஏஐ டெக்னாலஜியை பேஸ் பண்ணி தான் மெயினா செஞ்சுக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லா பயாலஜி சம்பந்தமான ஒரு நோய்களை பத்தி என்ன வருது, ஏன் நோய் வருது, இந்த ஈன வந்து அஸ்மான்னு சொன்னால் என்ன மாதிரி அப்படின்னு சொல்றது, கேன்சர்ல என்ன, கேன்சரை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன், ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர், இது மாதிரி வந்துன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல்லா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று கிடைக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சரி. ஈனோட பார்த்தால் ஹியூமன் பாடி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒவ்வொரு ஹியூமன் பாடியிலையும் எப்படி வரும், மனித காது, மனித மூளை, அதே போல தாவரக்களம், விலங்கு களம், இது மாதிரி ஒவ்வொன்றையும் போட்டிக்கிறாங்க. இதுல வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா வந்து அடிக்கலும் இது ஹியூமன் ஒரு பாடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன நடக்குதுன்னு சொல்றேன். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லா பிசிக்ஸ் தான். பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒன்று தருவாங்க. இந்த ஹோல்ல வந்து என்னன்னு சொன்னால் பயோடெக் உங்களுக்கு வந்து சொன்னால் பயோடெக்ல வர சகல விதமான ஐடியா அடிக்கலும். இது பாருங்க ஸ்ரீலங்கா மெப்பன்னு செஞ்சு வச்சுக்கிறாங்க. இதுல வந்து ஸ்ரீலங்கால ஒவ்வொரு ஏரியாலையும் எந்த மாதிரியான மண் வகை இருக்குது, அதுல என்ன மாதிரி செய்யலும் அது அப்படின்னு சொல்றது ஒவ்வொரு மாதிரியான இடத்துக்கும் அதாவது மாதிரி மண் தோட்டத்தை வச்சு செஞ்சுக்கிறாங்க. நல்ல ஒரு அமைப்புல செஞ்சுக்கிறாங்க, நல்ல எஃபர்ட் எடுத்து செஞ்சுக்கிறாங்க. இது வந்து லோட்டஸ் டவர் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மெயினா வந்து அந்த கிரீன் என்வாயன்மெண்ட் சொல்ற கான்செப்ட்ல செஞ்சுக்கிறாங்க. அப்ப இதையும் வந்து அவங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலும். இது என்ன சப்ஜெக்ட் சொல்றது, இது எக்வாரியம். நாளைக்கு நீங்க வந்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கலும். இதுல ஃபுல்லா தண்ணி நீர் வளங்களை பத்தி, அதே போல மீன் தண்ணீர் வளர தாவரங்கள், அதை பத்தின கம்ப்ளீட் ஐடியா ஒன்று எடுக்கலும். இது என்னென்றால் ஓரா வைப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோல் உண்டு. இதுல மெயினா ஸ்டூடெண்ட்ஸ்ட கிராஃப்ட் ஐட்டம் எல்லாம் உங்களுக்கு நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னா கிராஃப்ட் ஐட்டம் எல்லாம் பார்க்கலும். இப்ப கொஞ்சம் அந்த கரண்ட் இஷ்யூனால இருட்டாகுது. பட் நாளைக்கு வந்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு அமைப்புல அழகா செட் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு நாளைக்கு வந்து சொன்னா பார்க்கணும். நாளைக்கும் நாளடிக்கு வந்து உங்களுக்கு பார்க்கணும். இதுலயும் வந்து ஃபுல்லா பயாலஜி லெப் தான். இதுலயும் பயாலஜில வந்து உங்களுக்கு ரியலான இந்த ஐட்டங்கள்லாம் பார்க்கணும். இதுல உங்களுக்கு பார்த்த வேலை குட்டி மான் உண்டு. அதே போல இந்த இது மனித இதயம், இதெல்லாம் மனித இதயம், இதெல்லாம் ரியலான ஐட்டம் தான். இதெல்லாம் பாம்புகள், இதெல்லாம் ஒவ்வொரு வகையான பாம்பு ஐட்டங்கள்.
நட்சத்திர மீன் இதெல்லாம் ரியலான ஐட்டம். இந்த ஆமை, லங்ஸ் வச்சு, கிட்னி மேல இப்படித்தான் நீக்கும் கிட்னி. இது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் எர்த் அப்படின்னு சொன்னால் எர்த் அந்த பூமி எப்படி வந்துன்னு சொல்ற செட்டப்போல தான் செஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்ப நீங்க பார்த்தது வந்து 1 வீக்ல ஒரு பேபி ஒன்று தான். 1 வீக் ஆயிருந்தா அப்படி சொல்றது. அதே போல ஈனைகிறது 4 months பேபி, 3 months பேபி. இதெல்லாம் ரியலான பிள்ளைகள் தான். ரியலான சின்ன சிசுவாய்க்க கொலை எடுத்தது, சின்ன கருளி கொலை இறந்த காரணத்தினால அதை எடுத்து கொண்டு வச்சுக்கிறாங்க. அதே போல இரட்டை குழந்தைகள் சொல்லிட்டு இது ரெண்டும் ட்வின் பேபிஸ். இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் அப்படியே உள்ளுக்கே மூத்தாயினர்கள் இறந்த பிள்ளைகள் தான் ஒவ்வொருத்தர் டொனேட் பண்ணி அதை பார்க்கறதே கொண்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கணும். இதெல்லாம் ரியலான சின்ன பிள்ளைகள் தான், இறந்த பிள்ளைகள். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த ஒரு மனுஷ கருவுல இருந்து எப்படி ஒவ்வொரு ஃபார்மேஷனா எப்படி வருதுன்னு சொல்றத குர்ஆன் ஆயத்தோட சேர்த்து போட்டிக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியோட வரைஞ்ச வரை தான் அப்படி வந்தா ஈனோடிக்கிறாரு ஸ்கல். இதுதான் ஹியூமன் ஸ்கல் ஒன்று தான். இதுதான் நீக்கம் சொல்ல வச்சுக்கிறாங்க. சோ கைஸ், நீங்க பாத்திப்பீங்க இந்த எக்ஸிபிஷன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றது. எனக்கும் ஃபுல் கிளியரான ஒரு ஐடியா ஒன்று கிடைச்சிச்சு. என்ன சப்ஜெக்ட் நான் நியாயமான விஷயங்களை படிச்சு கொண்டேன், தெரிஞ்சு கொண்டேன். அது இவ்வளோ ஒரு எஃபர்ட் ஒன்று இந்த விஷயங்களுக்கெல்லாம் பின்னாலன்னு சொல்ற ஐடியா வந்துச்சு. அதே போல் நான் ஸ்கூலுக்கு வந்தது வந்து நாளை பிறகு தான் வந்தேன். ஸ்கூலை ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன். அதுவும் எனக்கு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று தந்துச்சு. இப்போ நீங்களும் வாங்க, ஸ்கூலை சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்க. ஸ்டூடெண்ட் இதுக்கு முந்தி படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் வாங்க. வந்து மெயினாக வந்து டெக்னாலஜியை மெயினாக பேஸ் பண்ணி தான் செய்கிறாங்க. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி சயின்ஸையும் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி பூஸ்ட் பண்ணி செய்யறது தான் செய்கிறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஷேர் பண்ணுங்க, நியூஸ் ஷேர் பண்ணுங்க, வந்து ஃபுல்லாக எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ, பாய்.